பிகினர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தியில் இருக்க வெரி ஸ்டார்டிங், அதாவது வெரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஸ்வர் பார்க்க போகிறோம். எல்லா லாங்குவேஜ்லேயும் உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள் வரும். இந்த எழுத்துக்கள் தான் ஒரு லாங்குவேஜையே பில்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஹிந்தியில் உயிர் ஒலிகள்னு இதை சொல்லுவோம். ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வரங்கள் மோஸ்ட்லி இதெல்லாம் லெட்டர் கணக்கிலே வராது, இதெல்லாம் சவுண்ட்ஸு. அந்த சவுண்டோட சிம்பிளை நம்ம பார்த்து இன்றைக்கி இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு தமிழில் உயிர் எழுத்துக்கள் 12 இருக்குது. இங்கே ஹிந்தியில் நமக்கு 13 லெட்டர்ஸ் இருக்குது. சேம் தமிழோடைய லெட்டர்ஸ் மாதிரியே வரும். சின்ன சின்ன நியூ லெட்டர்ஸோட அரைவல்ஸ் அண்டு சில இது இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நிறைய வேர்ட் தமிழ் அண்டு ஹிந்தி ஒத்து போகும். தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஹிந்தி லெட்டர்ஸை படிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ. இது வரைக்கும் நமக்கு தமிழில் இருக்க அதே ஆர்டர் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இது ரீ. ரீன்னு சில இடத்துல சொல்லுவாங்க, ரூ அப்படின்னு சில இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இது ஒரு ஹிந்தியில் அரைவல் ஆகியிருக்க நியூ லெட்டர். அண்ட் ஏ சவுண்டு ஹிந்தியில் கிடையாது. இது ஏ, ஐ. இது ஐன்னு சொல்லக்கூடாது. ஏக்கும் ஐக்கும் இடைப்பட்ட சவுண்டு ஏ, ஐ. ஐன்னு தான் நம்ம படிப்போம், ஆனால் இது ஐ கிடையாது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொனவுன்சியேஷனை சொல்கிறதுக்காக இங்கே ஐ நம்ம எழுதியிருக்கோம், ஆனால் இது ஐ தான். ஆனால் இது அடைய ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக ஐன்னு கிடையாது. ஏக்கும் ஐக்கும் இடைப்பட்ட சவுண்டு இது. ஓ கிடையாது, ஓ மட்டும்தான் இருக்குது. ஓ, ஔ. அவுமே இது அவுன்னு நம்ம அழுத்தி சொல்லக்கூடாது, தமிழில் சொல்கிற மாதிரி. ஓக்கும் அவுக்கும் இடைப்பட்ட சவுண்டு தான் இது. அம், அஹா. இந்த அம்மா அஹாவும் நம்ம தமிழில் உயிர் ஆயுத எழுத்து அக்கு இருக்குல்ல, அது மாதிரியே நம்ம நினைப்போம். ஆனால் இது உயிரெழுத்துக்கள் பட்டியலில் வராது, இது மெய்யெழுத்துக்கள் பட்டியலில் வருது. இதை சேர்த்தா தான் நமக்கு 13 லெட்டர்ஸ். ஆக மொத்தத்தில் உங்கள்கிட்ட யாராவது ஹிந்தியில் உயிரெழுத்துக்கள், அதாவது ஸ்வர் எத்தனை இருக்குது அப்படின்னா நீங்கள் 11ன்னு சொல்லணும். அம், அஹாவை சேர்த்தோம்னா நமக்கு 13 லெட்டர்ஸ் வரும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உயிரெழுத்துக்கள் நல்லா எழுத தெரியணும் உங்களுக்கு. அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம மெய்யெழுத்துக்கள் பார்ப்போம். இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் தெரிஞ்சிருச்சுன்னா உயிர்மெய் எழுத்து நீங்களே எழுதிடலாம். இனி வர காலங்களில் நம்ம என்ன எழுத போகிறோன்னா, இதுக்கு சிம்பிள்ஸ்ன்னு ஒன்று உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அப்போ இந்த சவுண்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.